ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேனிஸ் கிச்சன். என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்போ தான் போன வீக்கில் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன், நிம்மதியாக என்ஜாய் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் ப்ராக்டிக்கல் செய்ய போகிறது கிரெமே சுசேட்டே, அதாவது ஒரு ஸ்வீட்டாக டெசர்ட்டான பேன் கேக்கு. கிரெமே ஸ்வீட்டை சாப்பிட்டு பாருங்களேன், நீங்கள் விடவே மாட்டீங்க. இப்போ நானே சாப்பிட்ருக்கேன் கிரெமே சுசேட்டேவை, நான் காலேஜில் செஞ்சுக்கேன். அதே மாதிரி என் ஸ்டைலில் நான் கிரெமே சூசைட்டே சூப்பராக பண்ணி பார்க்குறேன். இப்போ வாங்க நம்ம கிரெமே சூசைட்டை என்ன செய்யலான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இன்க்ரீடியன்ஸ் வந்திருக்கு, வாங்க பார்ப்போம். இல்லை இல்லை பேன் கேக்கு செய்கிற இன்க்ரீடியன்ஸு சொல்லுங்க. இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாரு. அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து வீட்டில் செஞ்ச பட்டர். ரொம்ப சிம்பிள், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பட்டரும் நெய்யும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி. அப்புறம் வந்து ஏதோ எசன்ஸ், அது ஏதோ எசன்ஸு, கலராக எசன்ஸ். இன்னைக்கு டிசைனாக பண்ண போகிறேன் பேன் கேக்கு. அப்புறம் இதை பண்ண இது ஒன்று எக் யோக்கு. அப்புறம் வந்து இது காய்ச்சினா பால். அப்புறம் இன்னொன்று விஷயம் இருக்குது, இது புதுசாக வாங்கின இந்த 3 ரோசஸ் வித் வெண்ணிலா எசன்ஸு. இதை நீங்களே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, இதை நீங்களே பண்ணிக்கோங்க வெண்ணிலா எசன்ஸு. நான் இன்றைக்கி புதுசாக பேன் கேக்கை டேஸ்ட் பண்ண போகிறேன் இந்த வெண்ணிலா எசன்ஸு. அப்புறம் இன்னொன்று விஷயம் இருக்குது, இந்த நார்மல் ஒயிட் சுகரை எடுத்தாச்சு ஃபைனலாக. வாங்க வாங்க இப்போ நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே 200 கிராம் மைதா ஃப்ளார் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இன்னொன்று ஒரு சிட்டிகை போதும். அவர் கைக்கு ஒரு சிட்டிகையே 2 சிட்டிகை போட வேண்டியது. சின்ன கை செப்பு, சின்ன கவுண்டர். அப்புறம் வந்து ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கீழே போட்டுறீங்க? இல்லை இல்லை இல்லை, அது அப்புறமா கூட்டி போட்டு இப்போ முட்டையை ஆட் பண்ணிக்க போகிறேன். கீழே முட்டை சிந்திருச்சுன்னா நாரிடும் சேஃப். அப்படி ஊத்துங்க. இப்படி பிரிச்சு எக் யோக் மட்டுமா இல்ல ஒயிட்டுமா? எக் யோக்கும் தான் ஃபுல்லாப்பா. நீ எல்லாம் முன்ன பின்ன பேன் கேக் சாப்பிட்டாதானே உனக்கு தெரியும். அது தெரியாது. சூப்பர் சூப்பர் நொறுங்கிருச்சு முட்டை. ஒன்னும் இல்ல, எல்லாம் உள்ள போயிருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவர் பிராக்டிகல் கிளாஸ்ல ஒரு மாதிரி உடைச்சிருப்பாரு. நான் வந்துட்டேன். முட்டை உடைச்சிட்டேன். போதுமா? அடுத்தது இப்போ இதை கலக்கி விடணும். கலக்குங்க. பயங்கரமா பண்றீங்களே சார், நிறைய கத்துக்கிட்டீங்க செகண்ட் இயர் போய். ஆமா, நானே சாப்பிட்டேன், நானே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களா பண்ணல? ஆமா அதான் செஃப் நம்மளுக்காக வீட்ல வந்து செஞ்சு காமிக்கிறார்ல. செஃப் மூஞ்சியே காமிச்சிட்டு படம் எடுக்கிறவங்க சமையல். ஓகே, இப்போதைக்கு 60 ml காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்க போகிறேன். தேவைப்பட்டா இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேமரா வந்து பால் இல்ல அவ்வளோ சீக்கிரமா நான் ஊட்ட மாட்டோம். நம்ம சேனல்ல இப்பதான் வளர்ந்து வருது, அதுக்குள்ள பால் ஊத்துறேன். லைட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. லைட் இருந்தா தானே தெரியும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சட்னி மாதிரி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கேன். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஃப்ளஃபி பேஸ்டா இருக்கு பால் ஊத்துனது.
சரி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருப்பாங்க நீங்க பண்ணுங்க இதை எடுத்து விடணும். ஓகே கையில தான் எடுக்கணுமா? ஆஹா எப்போவுமே தான் காலேஜுக்கு போய் கையை எடுத்துருப்பேன். பழகிட்டீங்களா? ஆமாம் நானே காலேஜில் போய் முட்டை யோக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் என் ஸ்டைலில் தான் முட்டை யோக்கு தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ. அதை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்கல. இன்னும் கொஞ்சம் பாலை சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கணுமா? சரி கீழே சிந்தாம. இப்போ திரும்ப இந்த பால் ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஆக்சுவலா நீங்க பண்ற ரெசிபி பேர் என்ன? வாயிலே நுழைய கிரெமே சுசேட்டே. என்னது நமனையா? கிரெமே சுசேட்டே. கிரெமேட்டி சுசிட்டியா? என்னது இது? தெலுங்கா மலையாளமா? இது குசைனோட நேம். ஃப்ரெஞ்ச் குசைனோட நேம். ஃப்ரெஞ்ச் குசைனா இது ஒன் ஆஃப் தி டிஷ்ஷா? ஆமா எப்பவுமே தான். ஃப்ரெஞ்ச் எங்க பேசுறது? நம்மாங்க தமிழே ஒழுங்கா பேச மாட்டாங்களே. நீங்க ஃப்ரெஞ்ச் குசைனா கேமராமேன் எங்க சொல்லுங்க. கிரெமே சுசேட்டே. சொல்லிட்டோம்ல. கிரெமே சுசேட்டே. நீங்க கேமரா. கிரெமே சுசேட்டே. கிரெமே சுசேட்டே. ஓகே இப்போதைக்கு கலக்கியாச்சு. நல்லா லம்ஸ் வராமலே இருக்கு பாருங்க. ஆமா கிண்டியாச்சு. இங்க பாருங்க எங்க செஃப் பண்ணிருக்காங்க. நம்ம ரைட்டுக்கு ஏத்த மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கு. வயிறு சேர்த்து கிண்டிடாதீங்க செஃப். நல்லா டைம் தான் ஓகே இப்போ லம்ஸ் ரெடியா இருக்கு. 50 கிராம் சுகர் போட போறீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 50 கிராம் சுகரை ஆட் பண்ணிக்க போறேன். நீங்க என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க சுகர். சரி என்ன வேணாலும் இல்ல தேவையான அளவு. மேல இருந்து எதுக்கு போடுறீங்க? கீழ வச்சே போடலாம்ல. மலைச்சாறு சுகர் சாறு. ஓ சரி கிண்டுங்க பசிச்சிருச்சு. அடுத்தது புதுசா பண்ண இந்த ஒரு சொட்டு டிராப் வெண்ணிலா எசன்ஸ். ஒரு சொட்டு இல்ல ஒரு டிராப். ஒரு சொட்டு ஒரு மூடியா செஃப் ரெண்டுமே சொல்லிட்டு நீங்க இப்ப வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண பாருங்க. வாசனை அடிக்குதுப்பா. ஐஸ்கிரீம் மாதிரி வாசனை இது. இப்ப ஆட் பண்ண பாருங்க फ्रेंड्स. ஆட் பண்ணிட்டேங்கப்பா. இன்னுமா ஒரு சொட்டு தான் சொன்னீங்க முதல்ல. இப்ப எவ்வளவு வேணா ஊத்திக்கலாமா? எதை வேணா ஊத்திக்கலாம். கேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இல்ல பைனாப்பிள் கேக் யூஸ் பண்ணிக்கலாம். சரி நோ ப்ராப்ளம். யூஸ் பண்ணிக்கலாங்க. கேட்டுக்கோங்க. ஓகே फ्रेंड्स இன்னொரு கலக்க போறேன். ஆனா இன்னொரு விஷயம் விட்டுட்டேன். இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வாட்டர். அவர் இங்கிலீஷ்ல தான் சொல்லுவாருமா. இப்ப தண்ணி ஊத்தியாச்சு. தமிழ்ல சொல்ல மாட்டீங்க. இப்ப மிக்ஸ் பண்ண போறேன் பாருங்க. வெனிலா எசன்ஸும் சர்க்கரையும். வாசனை அப்படியே ஐஸ்கிரீம் வாசனை வருதுப்பா. கொஞ்சம் தள்ளி வச்சுங்க. கேமராவெல்லாம் சேஃப்டி வச்சிருக்கு. அவரையே காமிக்காதீங்க. கிண்டரை காமிங்க. இல்ல அவரே கேர்ளா? அவரையே போற வச்சிருவேன்ட்டு மாத்தி காமிச்சிட்டு இருக்கேன். கேர்ள்னாலும் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. கிட்ட காமிச்சா செக் பாய். ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே இது இப்போ yellow கலரா இருக்குது. பிங்க் கலரா மாற போகுது. மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதான் பிங்க் கிரெமே சுசேட்டேன்னு சொல்லுவாங்க. வாவ் இதில் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி பவுடர் எசன்ஸ் எது வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் பவுடர் இன்னும் ஒரு சொட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் அந்த பளிச்சுன்னு வர முடியும். கலர் பிரைட்டாக தெரியும். உங்கள் சார் உன்னை எவ்வளோ நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நீ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இவ்வளோ செய்கிற. சொட்டு பண்ணி முடிச்சிட்டேன். சூப்பர் போதும். இப்போ கலக்க போகிறேன். பார்த்தீங்களா பிங்கிஷாக வருது. இது பேன் கேக் சுட்ட பிறகு நம்ம அந்த சாக்லேட் சிரப் டிசைன் பண்ணணும்னு அதில் செக் நல்லா தெரியும் இல்லையா? மாறிடுச்சு பிங்க் கலரா. ரைட் அமர்த்தி பார்ப்போமா எப்படி தெரியுதுன்னு? அமர்த்துறா. இப்போ நல்லா தெரியுது செஃப். பிங்க் கலர் ரோஸ் மில்க் மாதிரி இருக்கு. நான் தான் சொன்னேன்ல அப்பவே. தான் நானே தான் சொல்றீங்க செஃப். ஆனா ஏதோ விட்டுட்டியா? எதுவும் விடல. சரி இன்னொரு விஷயம் இருக்கு. ரெடி ஆச்சா? நான் இன்னும் விஷயம் இருக்கு. ஒரு சிட்டிகை உப்பு எடுக்க வேண்டியது மிஸ் பண்ணிட்டேன். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. சிட்டிகை நிறைய எடுத்து நீங்க நன்றி உணர்வை காட்டுறதுக்கு பல சிட்டிகை எடுத்துட்டு வரீங்க. கையில ஒரு சிட்டிகை எடுத்து போட்டுருங்க சார்.
இது ஒரு சாக்லேட் மாதிரி. ஓகே டன் டன். சோ ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப ரெடி ஆயிடுச்சா பான் கேக் இல்ல செஃப் அது பேர் வச்சிருக்காரு. அது என்னமோ பான் கேக் ஃப்ரெண்ட்ஸ்ல சொன்னீங்களே. கிரெமே சுசேட்டே. என்ன பாடம் நடக்குதுங்க. கிரெமே சுசே. அவங்க தார பேர சொல்லி கொடுத்துட்டாங்க. பாத்தீங்களா? வாசனை இது பாருங்க. எப்படி அந்த பேஸ்ட் வாசனை அடிக்குது பாருங்க. எடுத்து காமிங்க. மம்ஸ் இல்லாம சூப்பர். வாசனையும் ஐஸ்கிரீம் மேல தூக்கிட்டே போனீங்கன்னா ஏன் ஹைட் கேமராமேன் ஹைட் பத்தலையா? அத கீழ வைங்க. வளருதுன்னா கேமராமேன் வளரவே இல்ல. சரி அடுத்து அவ்வளவுதான். அடுத்தது பட்டரை மிக்ஸ் பண்ணி கொண்டு போகாத கீழே வச்சா. ஹே फ्रेंड्स இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷா பட்டரை ஆட் பண்ணிக்க போறேன். 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்க போறேன். இது டேபிள் இதுலயே வச்சிருங்க. இந்த மிக்ஸ் பண்ணிக்க போறேன் பாருங்க. फ्रेंड्स இப்போ கிரெமே சுசேட்டேவ தயாரா இருக்கு. சுட்டலாமா? இப்போ சுடலாம். இப்போ சூட ஆரம்பிக்கலாம். சுட்டா மீன் தலை எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க படத்துல. அந்த மாதிரி சுட்டா எனக்கு. சுஷே கமே பேன் கேக் எனக்கு. சுஷே கமே இல்ல. கிரெமே சுசேட்டே. கமே சுஷே பேன் கேக் எனக்கு. ஓகே இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுப்பை பொறுத்தலாம். இப்போ நம்ம செஃப் அவர்கள் பேன் கேக்கை சுட போறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பேன் கேக்கை பத்தி ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட போறீங்க சொல்லுங்க. அதுவா ஒரு பேன் கேக் சூடு பண்ணி 1 வருஷம் படிச்சிருந்தேன். ஓகே இப்போ பேன் கேக் சூட் ஆயிடுச்சு. இந்த நான் சுட்டா இருக்கேன் நீங்க சொல்லுங்க. பேன் சூட் ஆயிடுச்சு. இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்க போறேன். பேன் சூட் ஆயிடுச்சா? பட்டர் ஆட் பண்ணிக்க போறேன். ஹோம்மேட் பட்டர். ஆக்சுவலா நீங்க வந்து பேன் கேக்க சுட்ட பிறகு பட்டரை போட்டுக்கணும். இப்போ எப்படி பேன் கேக் அப்படியே ஊத்துவீங்களா? அப்படியே பண்ண போறாரு செஃப். கொஞ்சம் சரி இப்போ பேன் கேக்க ஊத்து. ஃபுல்லா எடுங்க கரண்டி. நான் கொஞ்சமா எடுக்க சொன்னாங்க. ஓகே டாடிக்கு என்ன சொல்வாங்கன்னா சரி இது கொஞ்சோண்டு யூஸ் பண்ணுமா, நிறைய யூஸ் பண்ணுவா. இது வந்து 200 பேன் கேக் யூஸ் பண்ண போறேன். திருப்ப போறேன் பாருங்க. இது நம்ம அந்த பேன் கேக் சுடுறதுக்குன்னு ஒரு பேன் இருக்குப்பா. சரி அதுல ஊத்தும் போது திக்கு திக்கா வரும். ரைமிங்கா பேசுறீங்களா? பேன் கேக் சுடுறதுக்கு பேன் கேமராமேனோட பெரிய ஈஸியா இருக்கு. முதல்ல அந்த கேமராமேன் தெரியும். ரோஸ் மில்க் வாசனை அடிக்குதுப்பா. ரோஸ் கலர் தெரியுது. இல்ல நேரா பாக்கும்போது நல்லா தெரியும். எவ்வளவு நேரம் இது ப்ராசஸ் ஸ்டெப்? அப்படியே வேக வச்சோம்னா எடுத்துடலாமா? சூடு வேக வைக்கணும். இது வெந்துருச்சு செஃப் எடுத்துடலாம். இது நல்ல நேரம் வரலையா செஃப் எடுக்கிறதுக்கு? வந்துருச்சு. லைட்டிங் ரொம்ப முக்கியம். ஒட்டிக்கிடுச்சு. ஓகே இப்போ திரும்ப பட்டர் ஆட் பண்ணிக்க போறேன். ஏன்னா காலேஜ்ல பிராக்டிகல் பட்டர் போட்டிருக்கேன்ல எல்லாம் அதே மாதிரி தான் திரும்ப தடவை ரிப்பீட் பண்ணி இது போட்டு விடுறேன். பட்டர் ஸ்னீக்ஸா? சரி இது முதல்ல பெருசா பேன் கேக் பண்ணா ரொம்ப சிம்பிளா இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பெருசா பண்ணிருந்தோம். எப்பவுமே பண்ணி பாக்க பெருசா பேன் கேக். ஏதாவது ஒரு தேடி போய் பண்ணி பாருங்க. ஒரு 3 பேன் கேக் பண்ணாலே போதும். மிரர்ல போய் பாருங்க பண்ணி தெரியும். இங்க 2 பண்ணி 3 பண்ணி. விளையாடாதப்பா. ஓகே வா பண்ணியாச்சு. நடுவுல போடுங்க. பரவாயில்லை செஃப். ஏன் ஹார்ட் இன் ஷேப்ல வந்து பாத்தீங்களா? இவன் தான் போட்டு சித்தறதனா. இப்படி கடிக்காம. உங்க ஏஜ்ல எத்தனை பேர் இப்படி செய்வாங்க செஃப்? நீங்க எவ்வளவு அழகா செய்றீங்க. அந்த சைடு நல்லா உங்களுக்கு வேக போட்டு. இதே சாக்லேட் சேர்த்தா சாக்லேட் பேன் கேக் அப்படிதானே? அப்படிதான் எப்பவுமே டாப்பிங்ஸ் என்ன சேர்க்க போறீங்க இதுல? டாப்பிங் நாங்க டிசைன் பண்ணும்போது பாருங்க. இப்போ சும்மா ஒரு கத்திய கட் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்க. டன் இட்ஸ் டன். ஃபைனலா பேன் கேக். ஃபைனலான பேட்சா? முன்னாடி முடிச்சு வச்சிட்டீங்க போல நிறைய போட்டுருக்கீங்க. ஆமா எப்பவுமே 200 சுடணும்னாரு என்னைக்கு சுட்டு முடிச்சேன். ஆமா 200லாம் வராது. இப்போதைக்கு ஒரு 5 ல இருந்து 10 ஓட பாத்தீங்க. பட்டரை கொஞ்சமா போடுங்க செஃப். ரொம்ப போடாதீங்க. இது டிசைன் பேன் கேக் அது. ஆமா எப்பவுமே தான் டிசைன் பேன் கேக். சும்மா பண்ணிக்கோங்க. ஏன் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமா பேன் கேக்னா என்ன ரவுண்டாலாம் பண்ணனும் சட்டமா என்ன? இப்படி வேணா பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றதுக்கு கட்டையோட நிக்கிறேன் செஃப். நீங்க தைரியமா சுடுங்க. மட்டை அப்படியே ஒரே போட்டா உடைச்சிரு. ஓகே
பட்டர் போதுமா? எடுத்துடலாமா? எடுத்துருங்க. பயமா இருக்கு பட்டர் வச்சது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேன் கேக் ரெடியாக இருக்குது. இப்போ கட் பண்ண வேண்டியது இருக்குது, மறந்துடாதீங்க. இந்த பேன் கேக்கு கட் பண்ணி இதில் கட்டையில் இருக்கும்பா. சரி கட் பண்ண அதுக்கு ஒரு சிறப்பு கட் பண்ணி சிறப்பு வைக்கணும். ஒன்னும் சரியில்லையே. பீஸா கட் பண்ற பிளேட் வச்சிருந்தீங்களே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பேன் கேக் தயாரா இருக்கு. ஏன்னா இன்னும் முடியல, இன்னும் ஃபினிஷ் பண்ணணும். சிறப்பு டெக்கரேட்டிங் கட் பண்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பேன் கேக் வாசனை அடிக்குது பாருங்க. பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டெக்கரேட்டிங் பண்ண போறேன். இந்த பீட்சா ஸ்லைஸ் கட்டர் நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. பீட்சா யூஸ் பண்ணிக்கோங்க. பீஸாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறப்பு பேக் பண்ணிக்க போறேன். இது எனக்கு டேஸ்ட் பண்றது. படிக்க போற நீங்க தனியா எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, அடுத்து என்ன விஷயம் சொல்லுங்க. விஷயத்தை சொல்லுங்க. முடிஞ்சிருச்சு. ஆல்ரைட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கிரெமே சூசேட்டே ரெடி ஆயிடுச்சு. செம்மையா இருக்கு. டேஸ்ட் பண்ணி நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். எங்க செஃப்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு சாக்லேட்டை டெக்கரேட் பண்றாரு. என்ன கேள்வி இது? கேமராமேனுக்கு இல்ல அது ஃபினிஷிங் ஓவர். ஃபினிஷிங் டச்சா? ஆமா. சரி, ஓகே. சுவையான கிரெமே சூசேட்டே வித் மன்ச் சாக்லேட் ரெடி. சுவையான கிரெமே சூசேட்டே வித் மன்ச் சாக்லேட். நண்பர்களே, இது சாப்பிட்றதுக்கான நேரம். என்ன வச்சிருக்கீங்க? வெள்ளை சாதம், அப்புறம் நான் செஞ்ச இந்த சிக்கன் கறி குழம்பு. ஓ, நீங்க சிக்கன் குழம்பு பண்ணி. அப்புறம் வந்து இன்னும் இருக்கு, தயிரும் இருக்கு. தயிர், அப்புறம் வந்து நான் டெசர்ட் பண்ணது. அவரை எப்படி சொல்லுங்க டெசர்ட் எப்படி இருக்குன்னு. ஏமா டெசர்ட் எப்படி இருக்கு? டெசர்ட் இந்த மாதிரி நீங்க எந்த 5 ஸ்டார் ஹோட்டலே சாப்பிட்டுக்க மாட்டீங்க. அவ்வளவு பிரமாதமான டெலிஷியஸான டெசர்ட் டேனியல் பண்ணிருக்காரு. செஃப் டேனியலுக்கு வாழ்த்துக்கள். உட்காந்து பார்த்து பேச, அங்கிட்ட பார்த்து பேச. அடுத்த தடவை நைட்டு டின்னர், அடுத்து சாரி தெரியாம சொன்னேன். நைட்டு டின்னரை சாப்பிட்டு பாருங்க. முகத்தை கேமரா. சரி, இப்ப சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. பயங்கரமா சுடுதே. டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. செட்டிநாட குழம்பு மாதிரி வாசனை. இப்ப அடுத்த சண்டே பேசாம நான் அடுத்த சாட்டர்டே பேசாம ட்ரை பண்ணி பாக்குறேன் அம்மா செஞ்ச டிஷ். இது நீங்க தான் செஞ்சீங்க. மறந்துட்டீங்களா? ஐ மீன் வேற குருமாவும் நினைச்சேன். வேற குருமா நீங்க செஞ்சதை ட்ரை பண்ணி பாக்குறானா அடுத்த சாட்டர்டே. இல்லாததுதான் செஞ்ச குருமாவை செம்மையா இருக்கு. நீங்க நைட் என்ன வேணா சாப்பிட்டு, இட்லி, இடியாப்பம், தோசை, ஊத்தாப்பம், புரோட்டா இருக்கு நம்ம வீட்ல இன்னைக்கு. ஆமா, அதுவும் நல்ல ஐடியா. ஆமா, நீங்க இத உங்க சேனல்ல போட்டுருக்கீங்களா? இந்த குழம்பு ஏற்கனவே போட்டிருக்கீங்களா? தான் போட்டுருக்கோம் போன வீக்ல. சரி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிடுற சாப்பாடு விருந்துக்கு சாப்பிடுறதுக்கான ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I see you.